ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. பேராதரிக்கும் அடியவர்தம் பிறப்பை ஒழித்து வீடும் பேரும் அளிக்கும் பிள்ளை பெருமான் என்னும் பேராளா அப்படிங்கிற ஒரு பாட்டு இருக்கு. யாரெல்லாம் அந்த கடவுளை நம்புகிறாங்களோ, பேராதரிக்கும் அடியவர் அவர்களுடைய தம் பிறப்பை ஒழித்து, அவங்களுக்கு பிறப்பில்லாமல் செய்து, வீடும் பேரும், இந்த இறந்ததுக்கு பின்னால் இந்த உடல்லேருந்து லிபரேட் ஆன பின்னால் வரக்கூடிய மோட்சம், அதுதான் வீடு. பேருன்னா இந்த உலகத்தில் இருக்கிற போது எல்லா வசதிகளோடும் இருக்கிறது. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும், நல்லெண்ணை எல்லாம் தரும், அபிராமி கடைக்கண்களேங்கிற மாதிரி. வீடும் பேரும் அளிக்கும் பிள்ளை பெருமான் என்னும் பேராளானோ. ஸோ கடவுளை விதவிதமாக பார்க்க முடியும். ஒன்று குழந்தையாக பார்க்குறது, இன்னொன்று கல்யாணமான கோலத்தில் வள்ளி தேவையானோடு பார்க்குறது. இப்போ அந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்குது. என்ன சொல்கிறாரு, முன்னர் நீ அன்னை கண்ணில் மையிட்டு, உங்கள் அம்மா நீ சின்ன குழந்தையாக இருக்கும்போது முருகா உன் கண்ணில் மை போட்டு ஒன்று கொஞ்சம் குழாவினாலே அந்த சின்ன குழந்தைன்னு ஒன்று நீ நினச்சிக்கிட்டு இருக்கியா? நீ அந்த சின்ன குழந்தை கிடையாது. அன்னமும் மஞ்சையும் போலே இரு பெண் பிள்ளை கொண்ட ஆண் பிள்ளை நீ அல்ல ஓடுனார். பக்கத்துலேயே அன்னப்பட்சி மாதிரி மயில் மாதிரி தேவையானையும் வள்ளி வச்சுன்னு உட்காந்துக்கிற, அதனால் நீ வயசு வந்துடுச்சு, இன்னும் குழந்தைன்னு நினச்சி எங்களெல்லாம் ஏமாத்தாத, எங்களுக்கெல்லாம் நல்லது பண்ணுன்னு அர்த்தம். அன்னமும் மஞ்சையும் போலே இரு பெண் பிள்ளை கொண்ட ஆண் பிள்ளை நீ அல்லவோ அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுவார். இந்த ப்ரேயருங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். இன்னமும் சொல்லவோ உன்மனம் இரும்போ பெரும் பாறையோ தந்தி முகன் அருமுகன் இரு பிள்ளை அல்லது வள்ளலார். உனக்கு என்ன பிள்ளையாரும் முருகனும் தான் ரெண்டு குழந்தை நினச்சிட்டு இருக்கியா? உன் மனசு என்ன இரும்பா, பெரிய கல் மாதிரி ஆகிப்போச்சா? இன்னமும் சொல்லவோ உன்மனம் இரும்போ பெரும் பாறையோ தந்தி முகன் அருமுகன் இரு பிள்ளை அல்லவே. நான் கூட உன் பிள்ளை தான், அவங்க ரெண்டு பேரும் என்ன பிள்ளைன்னு நினச்சிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி. உலகத்தில் ஒவ்வொரு பக்தரும் கடவுளை அணுகுகிற விஷயம் வித்தியாசமாக இருக்கும். வளர்றா இருக்கார், அவர் சொல்லுவார், ஒரு முரட்டுத்தனமான ஒரு குழந்தை இருக்கான்னா அம்மா அடித்தாக்கா அப்பங்காரன் ஏண்டி அந்த குழந்தைய போட்டு அடிக்கிற அப்படின்னு ஓடி வருவான். இன்னொரு நேரத்தில் அப்பா அடித்தா அம்மா ஓடி வந்து ஏங்க அந்த குழந்தைய போட்டு அப்படி அடிக்கிறீங்க அவனுக்கு கூட்டின்னு போகலாம். இப்போ தடித்த ஓர் மகனை, துடுக்குத்தனமாக இருக்கிறவன்னு அடித்தேன், தடித்த ஓர் மகனை தாய் அடித்தால் தந்தை அணைப்பன், பிரிதொருகால் தந்தை அடிப்பின் தாய் அணைப்பல். ஆனால் சிவபெருமானே எனக்கு அப்பா அம்மா ரெண்டு பேரும் நீ தான், நீ எனக்கு ட்ரபிள் பண்ணியானா யாரா என்னை காப்பாற்றுவாங்க? தடித்த ஓர் மகனை தாயடித்தால் தந்தை அணைப்பன், பிரிதொருகால் தந்தை அடிப்பின் தாயணைப்பல். இங்கு எனக்குற்ற தந்தையும் தாயும் பொடித்திருமேனி அம்பலத்தாடும் புனிதானி ஆதலாலே. சாம்பலை பூசிக்கொண்டு அம்பலத்தில் ஆடிக்கொண்டிருக்கிற சிவபெருமானே நீதான் எனக்கு அப்பா அம்மா. என்னை அடித்தது போதும் அணைத்திடல் வேண்டும். என்ன ரொம்ப கஷ்டம் கொடுத்துட்டு நீ ட்ரபிள் பண்ணிக்கிட்டு இருக்க, என்னை அடித்தது போதும் அணைத்திடல் வேண்டும். இனிமேல் என்னை ஒழுங்காக லவ் பண்ணுன்னு அர்த்தம். அணைத்திடல் வேண்டும் அம்மையப்பா இனி ஆற்றேனும். நீ அம்மையாகவும் இருக்கிறா எப்பனாகவும் இருக்கா, அதனால் நீ தான் என்னால் தாங்க முடியல, சீக்கிரம் நம்மளை பார்த்து கொடுன்னு. இன்னொரு ஆழ்வார் பாசம், தருதுயரம் தடாயேல் நின் சரணல்லார் சரணில்லை. நீ கொடுக்குற கஷ்டத்திலேருந்து நீ என்னை காப்பாற்றலைன்னா நான் வேறு யார்கிட்ட போவேன்? தரு துயரம், தருகின்ற துயரத்தில் தடாயேல் நீ தடுக்கவில்லை என்று சொன்னால், தருதுயரம் தடாயேல் நின் சரண் அல்லார் சரணில்லை. உன் காலத்தவர வேறு எனக்கு என்ன கத்தி இருக்கு? விரைகுழு மலர்போயில் சூழ் வித்துவக்கோட்டு அம்மானே. கேரளாவில் இருக்குது வித்துவக்கோடுன்னு வரும், அங்கே இருக்கக்கூடிய பெருமாள். விரைகுழு மலர்போயில் சூழ் வித்துவக்கோட்டு அம்மானே, அரிசினத்தால் ஈன்றதாய் அடித்திடும் மற்ற அவள் அருள் இணைந்து அழும் குழவி அதுபோன்று இருந்தேனே. ஒரு குழந்தைய அம்மா போட்டு பட்டுன்னு அடிக்கிறான், அப்போ கூட அந்த குழந்தை அம்மான்னு கற்று தான். அந்த மாதிரி பகவானே நீ எனக்கு கஷ்டம் கொடுத்தா கூட நான் உன்னதால திரும்பியும் கூப்பிட வேண்டியிருக்கு அப்படின்னு அர்த்தம். அதனால் இந்த பக்தி கவிதைகள் இதெல்லாம் நம்ம பெரியவங்க ஆழ்ந்து அப்படியே தோய்ந்து உருகி இதெல்லாம் பாடியிருக்காங்க ஒரு காலத்தில். இன்றைக்கி இதெல்லாம் அழிந்து போய் கொண்டிருக்கிறது. இன்றைக்கி ஜனங்களுக்கு இதெல்லாம் ஒன்றும் தெரியாது. ஒரு ஸ்கூல் வாத்தியார் குழந்தைங்களை ஸ்கூல் கூட்டின்னு போட்டு கோயில் கூட்டின்னு போட்டாராம். டே எல்லாம் நல்லா கும்பிடுங்களா அப்படின்னாராம். கூப்பிட்டு முடிச்ச உடனே பையனை கூப்பிட்டு என்னடா சாமி கேட்ட என்ன கேட்ட அப்படின்னாரு.
நிறைய துட்டு கொடுன்னு கேட்டேன் சார் நான். அவர் சொன்னார், படவா அப்படிலாம் கேட்கக்கூடாது, நிறைய புத்தி கொடுன்னு கேட்கணும் அப்படின்னா. பையன் சொன்னான், யார்கிட்ட எது இல்லையோ அதுதான் சார் கேட்பாங்க. வாத்தியாருக்கு புத்தி இல்லைன்ற, யார்கிட்ட எது இல்லையோ அதுதானே சார் கேட்பாங்க அப்படின்னா. அதாவது ப்ரேயருன்றதெல்லாம் மாறிப்போச்சு, ரொம்ப வருஷமாகி போச்சு. எல்லாத்த விட பெரிய பெயர் அழுகை தான். ஆனால் அழுகை வந்துடுமா? சிரிப்பு எல்லாருக்கூடையும் சேர்ந்து நிசிச்சிருவேன். ஆனால் அழுகை வந்தால் இப்படி மூஞ்ச திருப்பி அப்படி மூஞ்ச திருச்சி, ஏன்னா மற்றவங்க நீ அழுறதை பார்த்துருக்கூடாது இல்லையா, உனக்கு வந்து அதில் ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்துடுது. அதனால் உண்மையான ப்ரேயர்ன்றது அழுறது. அழுதல் தான் தொழுதல். ஊற்றெழும் கண்ணீர் அதனால் ரோமம் சிலிர்ப்ப, முடியெல்லாம் நிற்கணுமா முருகா முருகான்னு, ரோமம் சிலிர்ப்ப கரமலர் மொட்டித்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் அரகரா என்று அரற்றி, அரோகரான் அரகரா என்று அரற்றி வம்மின் உலகியலீர் மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர். இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த உலகத்தில் பிறக்காத ஒரு வாழ்க்கை இருக்குது, அது ஆண்டவன் உனக்கு கொடுப்பான் அப்படின்னு அர்த்தம். இது மாதிரி நம்முடைய தமிழில் இருக்கிற மாதிரி இந்த பக்தி இலக்கியங்கள் என்னுவாங்க. பக்தின்னா கடவுளை எப்படி தொழணுன்றதுக்கு அவங்க உருகி எழுதுனதெல்லாம் இருக்குது. எல்லாம் இந்த காலத்தில் எந்த பசங்களுக்குமே தெரியறதில்லை இல்லையா. பெற்ற தாய்தனை மக மறந்தாலும், பிள்ளையை பெரும் தாய் மறந்தாலும், கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும், கண்கள் இமைப்பறை மறந்தாலும், நற்றவத்தவர் உள்ளிருந்து ஓங்கும் நமச்சிவாயா நான் உன்னை மறவேன். என்ன அர்த்தம்? ஒரு தாய் குழந்தைய மறக்க மாட்டான். ஒருவேளை அவன் மறந்து போனா கூட எல்லாத்தையும் படித்து நமக்கு எல்லாம் மறந்து போச்சுன்னு வச்சுக்கோ. அந்த மாதிரி ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே வந்து ஆண்டவனே நான் ஒன்றா மறக்க மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனேங்கிறது ஒரு பாட்டு. ஒரு கண்ணுக்குட்டி எப்படி அந்த தாய் பசுக்காக துடிக்குதோ அப்படி நான் உருகி உருகி என்னை பாடவேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ நிறைய இருக்குது தமிழில். 4000 திவ்யப்பிரபந்தம் இருக்குது, அதுக்கப்புறம் தேவாரம் இருக்குது, திருவாசகம் இருக்குது, தாய்மானவர்கள் பாடல் இருக்குது, வள்ளல் ராமலிங்க அடிகளாருடைய பாடல்கள் இருக்குது, கந்தசஷ்டி கவசம் இருக்குது, சண்முக கவசம் இருக்குது. எவ்வளோ இல்லை, எல்லாமே ஒரு 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும் நல்லாவே இருந்தது. தமிழில் பக்தி இலக்கியம்தான். ஒரு காலத்தில் ரெவரண்ட் ஃபாதர் தனிநாயக அடிகளார்னு ஒரு ஸ்ரீலங்காக்காரன் தான். அவன் சொன்னான், உலகத்தில் வணிகத்தின் மொழி ஆங்கிலம் என்று சொன்னால், தூதின் மொழி பிரெஞ்சு என்று சொன்னால், தத்துவத்தின் மொழி சமஸ்கிருதம் என்று சொன்னால், இப்படி வரிசையாக எந்தெந்த மொழி என்னன்னா அப்படின்னு சொல்லிக்கினே வரான். சமயத்தின் மொழி தமிழ் அப்படின்னா கேட்குறாங்க, எப்படியா சொன்னேன்? சமயம்னா ரிலீஜன், எப்படியா சொல்கிறேன்னாங்க. அவன் சொன்னான், பாரு, எந்த லாங்குவேஜ்லையாவது எல்லா ரிலீஜனை பற்றியும் பாட்டுக்குதா? சிவக சிந்தாமணி ஜெயின ரிலீஜன், சவண மதத்தை பற்றி, சிலப்பதிகாரம் புத்த மதத்தை பற்றி, சீராபுராணம் மூரப்புலவர் எழுதினாரே அது இஸ்லாம் மதத்தை பற்றி, எச்சிய கிருஷ்ணபிள்ளை எழுதின ரஷ்யனிய யாத்திரிகம் கிறிஸ்டியன் மதங்களை பற்றி, சிவனை பற்றி தேவாரம் திருவாசகம், பெருமாளை பற்றி 4000 திவ்யப்பிரபந்தம். எந்த லாங்குவேஜ்லையாவது இவ்வளோ சமய தத்துவங்களையும் போட்டு யாருன்னா எழுதிக்கிறாங்களா சொல்லு. அதனால் சமயத்தின் மொழி தமிழுங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார். நீங்கள் வடநாடெல்லாம் போய் பாருங்கள், அங்கே இருக்கிற கோயிலெலாம் ஒரே மார்பிளில் பண்ணி வச்சுருப்பானுங்க. ஸோ நம்ம ஊர் கோயிலெல்லாம் பாருங்கள், சாமி எப்படி இது பாருங்கள். ஏன்னா கருங்கல்லுக்கு உயிர் ஜாஸ்தி, கருங்கல்லால் செஞ்சுருக்கோம். விதவிதமான ஃபார்ம்லெல்லாம் நம்முடைய கடவுள் இருக்கும். கோயில் பிரசாதங்கள் பார்த்திங்கன்னா, இந்த பெருமாள் கோயிலெல்லாம் சக்கரை பொங்கல், அதுக்கப்புறம் புளி சாதம், தயிர் சாதம் எல்லாம் கொடுப்பாங்க. நல்ல நல்ல பிரசாதம் கிடைக்கும். இப்படி நம்மக்கிட்ட இருக்கிற இந்த சமயங்களை, சமய உணர்வுகளை நாம் மிஸ் பண்ணிட்டோம். இன்னைக்கு ஒரு மூகாம்பிகை கோயிலுக்கு போகிறேன், அங்கே நீ ஏதோ டிக்கெட்டு கட்டி அர்ச்சனைக்கு பூஜைக்கு வாங்கினேன்னா ஒரு திண்ணை மேலே கொண்டு போய் உன்னை உட்கார வச்சுட்டு உன்ன மாதிரி இன்னும் 10 பேர் உட்கார வச்சுட்டு ஐயர் சங்கல்பம் பண்ணுவான். அதுக்கப்புறம் மூகாம்பிகை எதிரில் வந்து நீ கும்பிட்டுட்டு பிரசாதம் எல்லோரும் மாதிரி வாங்கின்னு போக வேண்டியது தான். கேரளாவில் அப்படி தான். அவங்க இந்த வேலைக்கே வர்றதில்லை. நீ சாமியை பார்த்துட்டு இப்படி சுற்றிக்கின்னு வர்றபோது அங்கே திண்ணை மேலே யாரோ உட்காந்துக்கிட்டு உனக்கு தீர்த்தம் சந்தனம் எதானா கொடுத்தா உண்டு. அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. எவ்வளவோ கோயில்கள் இன்றைக்கி பழைய சாங்க்டிட்டியோடு இருக்குன்னா கர்நாடகாவில் இருக்குது, கேரளாவில் இருக்குது. ஒரு காலத்தில் நல்லா தான் இருந்தது ஆந்திர கோயில். அன்னவரத்தில் சத்யநாராயண சுவாமி கோயில்னு ஒன்று இருக்குது. இதுக்கிட்ட விசாகப்பட்டினத்துக்கிட்ட சிம்மாச்சலம்னு சொல்லி பெருமாள் வராக நரசிம்மர் கோயில் இருக்குது. அதுக்கப்புறம் விஜயவாடா கனகதுர்கா இருக்குது. பத்ராச்சலத்தில் ராமர் கோயில் இருக்குது. ஸ்ரீசைலத்தில் மல்லிகார்ஜுனர் கோயில் இருக்குது. இதெல்லாம் ஆந்திராவில் இருக்கிற பழமையான கோயில்கள். ஒரு காலத்தில் நான் ஸ்ரீசைலம் போகிற போது 1984
ஐயர் என்ன கேட்பார், நீங்கள் கொண்டாந்துக்கிற அந்த பழனி விபூதி என்கிட்ட கொடுத்துட்டு போங்க அப்படின்னு. ஏன்னா அவங்க ஊர்தெல்லாம் அந்த ஒண்டை விபூதி, இதுனா நல்லா வாசனையாக இருக்குமா, அதனால கேட்டு யாரும் இருக்க மாட்டாங்க. நானும் ஐயர் இருந்தாவே பெரிய விஷயம். ஒரு தடவை பத்ராச்சலம் கோயிலில் நான் மகர ஜோதி அன்றைக்கி போய் உட்காந்துருந்தேன். அங்கேயே இருந்தேன் நான். மகர ஜோதி வர்ற வரைக்கும் ஒரு 9 நாளோ 14 நாளோ கணக்கு பண்ணி அங்கே உட்காந்துருந்தேன். அந்த கோயிலெல்லாம் ஒரு காலத்தில் அவ்வளோ நல்லா பூஜை பண்ணியிருந்தாங்க. பிற்காலத்தில் எல்லாத்துக்கும் டிக்கெட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு, ராமருக்கு கல்யாண உற்சவம்னு சொல்லிட்டு அதுக்கு துட்டு வாங்கிட்டு சாப்பாடு போடுறேன்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு போய் இந்த பந்தி சாப்பாட்டில் விட்ருவாங்க. இதெல்லாம் கூட பிற்காலத்தில் வந்தது. ஆரம்பத்தில் ஆந்திரா கோயிலெல்லாம் சாப்பாடு போடுற பழக்கம் கிடையாது. முதல்ல கர்நாடகா கோயிலில் தான் வந்து இருந்தது. கர்நாடகாவில் கூட மூகாம்பிகையில் அப்புறம் தான் போட ஆரம்பித்தாங்க. முதல்ல சிருங்கேரியில் போட்டாங்க, அதே மாதிரி தர்மஸ்தலாவில் போட்டாங்க. தர்மஸ்தலாவில் ஏன் போட்டாங்கன்னா, அந்த ஊரில் ஹெக்டே அப்படின்னு ஒரு குடும்பம் இருந்துச்சு. அவங்களாம் அந்த ஊர் லேண்ட்லார்ட்ஸ். அவர்கிட்ட ஒரு நாள் ஒரு குதிரை மேலே ஒரு ஜெயின் காடு, தர்ம தேவதைன்னுவாங்க, அவர் வர்றார். நான் இந்த பூமியை தர்ம பூமியாக மாற்ற போகிறேன், அதுக்கு ஒன்றா நான் தேர்ந்தெடுக்கிறேன், உனக்குள்ளே எல்லா வசதிகளையும் நான் செஞ்சு கொடுப்பேன், அதை வச்சு நீ நிறைய தானம் பண்ணணும், தர்மம் பண்ணணும். ஒவ்வொரு வருஷமும் நான் குறிப்பிட்ட நாள் வந்து எல்லாம் ஒழுங்காக நடக்குதான்னு கேட்பேன். நீ நிஜமாகவே ஆமாங்கன்னு சொல்லும், தப்பாக சொன்னேன்னா அறிஞ்சிட்டு போடுவேன் நான். ஸோ அவங்க அந்த வீரேந்திர ஹெக்டே அவங்க இருக்கக்கூடிய இடம் கோயிலுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. அதுக்கு வந்து பீலியாடு வீடுன்னு பேர். அந்த இடத்துல இருந்தது. அங்கே தான் முதல்ல இந்த மாதிரி தானங்கள் தர்மங்கள் எல்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்க சிவலிங்கத்தை வச்சு பூஜை பண்ணியிருந்தாங்களா, இந்த வேதம் படித்த ஐயருங்கெல்லாம் அங்கே போய் நாங்கள் இங்கே சாப்பிட மாட்டோம் நாங்கள். ஏன் நாங்கள் இது வந்து பூத பிரதிஷ்டை, பூதங்கள் கொண்டாந்து கொடுத்த விக்கிரகத்தை நீ பூஜை பண்ணுற, நாங்கள் வேத பிரதிஷ்டை இருந்தால் தான் அங்கே சாப்பிடுவோம் நாங்கள். சரின்னு சொல்லி இவங்க வேறு ஒரு இடத்துல இருந்து சிவலிங்கத்தை கொண்டாந்து மஞ்சுநாத சுவாமின்னு பேர் வச்சு, அதுக்கு பக்கத்தில் கன்னியாகுமரி அம்மன் பேர் வச்சு, அன்னப்பா சுவாமின்னு சொல்லிட்டு வேறு தனியான ஒரு இடத்துல வச்சு, அப்படி அவங்க பண்ணப்புறம் தான் எல்லாருமே அந்த இடத்துல போய் பூஜை பண்ண ஆரம்பித்தாங்க. இப்படி எல்லா கோயில்களுமே சவுத் இந்தியாவில் இருக்கிற அளவுக்கு நார்த் இந்தியாவில் இல்லை. நார்த் இந்தியாவில் நீங்கள் கல்கட்டா சைடு போனீங்கன்னா காளி காட்டு இருக்கும், பலியெல்லாம் கொடுப்பாங்க. நம்ம பலி கொடுக்கறது அது வந்து நல்லதில்லை. அவிஸ்வரிந்து 1000 வேட்டலினும் அங்கு ஒரு உயிர் கொல்லாமை நன்று. 1000 யாகங்கள் பண்ணுறதை விட ஒரு உயிரை கொல்லாமல் இருந்தியானா அதுதான் பெரிய பூஜை அப்படின்னு நம்ம சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கு. ஸோ கல்கட்டாலே நீ பார்த்தியானா சாந்தி நிகேதன்னு ரவீந்திரநாத் தாகூர் ஆரம்பிச்சது காளிகாட், இப்போ தான் நான் சொல்லி முடித்தேன். தட்சிணேஸ்வர் கோயில் ராமகிருஷ்ணர் பூஜை பண்ண அம்பாள் இருக்கிற இடம். அது பக்கத்திலே நதி இருக்குது, ஒரு பெரிய பிரகாரம் இருக்குது, அதனால் ஓரளவு சுத்தமாக இருக்கும். அங்கே பீஸ்ஃபுல்லாக நீ பூஜை பண்ணிட்டு வரலாம். ராமகிருஷ்ணா பேலூர் மட்டும் இருக்கு இல்லையா, அங்கே வந்து ராமகிருஷ்ணருக்கு ஒரு மார்பிள் சிலை வச்சு பூஜை இருக்கும். அண்டு கல்கட்டாலேருந்து ஒரு 70 கிலோமீட்டர் போனால் அங்கே முருகருக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்க, குமார ஏதோ ஒரு பேர், காமாக்கியா அஸ்ஸாமில் இருக்குது. இவ்வளோ தான் அந்த பக்கம் இருக்கிற கோயில். ஒரிசாவுக்கு போனேனாக்கா பூரி ஜெகநாத் கோயில், ஒரு 25 ரூபா 50 ரூபா டிக்கெட் வாங்கினேன்னா ஒரு லைனில் போய் பார்க்கலாம். ஆனால் மூலஸ்தானத்தில் பலராமர், சுபத்ரா, கிருஷ்ணர் 3 பேர் இருப்பாங்களா, அங்கே ஒரு 30-40 ஆயிரம் நின்றுட்டு இருப்பாங்க. அங்கேருந்து கொஞ்சம் மதியானம் ஒரு பழைய கால சிவன் கோயில் இருக்குது, கோனாரக் சூரியன் கோயில்னு பேர். அது ஒரு மான்யூமெண்ட், அதாவது பூஜைலாம் இப்போ கிடையாது. அங்கே சூரியனை பார்க்குற மாதிரி பழைய காலத்து இது, அதெல்லாம் உடஞ்சி போகுதுன்னு இப்போ அப்பப்போ ரிப்பேர் பண்ணிக்கிட்டு உக்காண்டிருக்காங்க. ஒரிசாவில் இந்த 3 கோயில் தவிர ஒன்றுமே இல்லை. ஆந்திராவில் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் இருக்குது. இங்கே மகாராஷ்டிரா சைடில் போனீங்கன்னா சிரிடி பாபாது இருக்குது, பன்றிப்பூர் கோயில் இருக்குது. அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் அந்த மகாராஷ்டிரா பக்த விஜயத்தில் நீங்கள் படிக்கிறீங்க இல்லையா, நாமதேவ், துக்காராம் இவங்கெல்லாம் பூஜை பண்ணின கோயில்கள். அதெல்லாம் பெரிய அளவுக்கு மெயின்டெனன்ஸ் இருக்காது. நல்ல கோயில்னு சொன்னால் சிரிடி, பன்றிப்பூர். அண்டு இந்த 12 லிங்கங்கள் சொல்கிறாங்க இல்லையா, அதில் நிறைய மகாராஷ்டிராலேயும் குஜராத்திலையும் இருக்குது. சோம்நாத், அம்பாஜி, இந்த மாதிரி நிறைய கோயில்கள் இருக்குது. அதனால் இந்தியா ஒரு நல்ல கண்ட்ரி தான். அண்டு ஒரு குறிப்பிட்ட லெவலை தாண்டிட்டா, ஆந்திராவை தாண்டிட்டா மீதி எல்லா கோயில்லையும் நீங்களே போய் உள்ளே பூஜை பண்ணிக்கலாம். ஆந்திரா வரைக்கும் வந்து அவங்க தான் பூஜை பண்ணுவாங்க. அதை தாண்டிட்டால் நீங்களே மூலஸ்தானத்தில் போகலாம், பூஜை எல்லாம் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருக்குது. இப்போல்லாம் எங்கே போகிறாங்க இல்லையா, ஜனங்க ஏதோ டூரிஸ்ட் மாதிரி போகிறாங்க. இவங்க சாப்பிட்டது, தங்கந்து, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இவங்க பண்ணுற செலவும், இவங்க இருக்கிற அந்த கம்ஃபர்ட் ஜோன் பார்த்துக்கிறாங்களா, அவ்வளோதானே தவிர
கோயிலில் போய் உட்காந்துக்கிட்டு நீ எங்கே சாமி கும்பிட்றான், உட்காந்து ஒரு 10 நிமிஷம் சாமி கும்பிடலாங்கிற மாதிரி இல்லை. Question from Satyapriya Vincent, USA. What is the true nature of enlightenment? Can anyone attain enlightenment or destined only for few? Is the universe an illusion or real? வாட் இஸ் என்லைட்டன்மெண்ட்? என்லைட்மெண்ட்னா ஒரு ஒளியை உணர்தல்னு வச்சுக்கலாமா, இல்லை ஞானத்தை அடைதல்னு வச்சுக்கலாமா? அப்போது நீ இந்த உடம்பு தான் நிஜம்னு நம்புகிற. உன் கண்ணு காது வாய் மூக்கு, நீ போடுற ட்ரெஸ்ஸு, நீ சாப்பிட்றது, நீ இதெல்லாம் வாழ்கிறது, இதெல்லாம் தான் பெரிய விஷயம்னு நினச்சிட்டுருக்க. அந்த உடம்புக்கு தமிழ் இலக்கியத்தில் என்ன பேர்? மெய். அந்த உடம்பு பொய், மெய் பொய், மெய் பொய். இதை தெரிஞ்சுக்கிறது தான் என்லைட்டன்மெண்ட். இல்லைன்னா எப்போ பாரு இந்த உடம்புலையே கான்சென்ட்ரேட் பண்ணிப்போ, ஏசி காரில் போகலாமா, ஏசி வீட்டில் இருக்கலாமா, சென்ட்டு போட்டுக்கலாமா, ஃபேஷியல் பண்ணிக்கலாமா. யூஆர் ஒரு சுடுகாட்டுக்கு போய் எரிக்கப்படுகிற புதைக்கப்படுகிற இந்த உடம்புக்கு நம்ம இல்லாத இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். நமக்குள்ளே தான் அந்த சாமி இருக்குது. கடவுள் எல்லாம் கடந்து உனக்கு உள்ளே இருக்கிற விஷயம் எதுவோ அதுதான் கடவுள். அவன் எங்கே இருக்கான்? நமக்குள்ளே இருக்கான். மனதானை மனதில் என்ற கருத்தானை வாயார தன்னடியே பாடும் தொண்டர்தம் இனத்தகத்தான். கடவுள் எங்கே இருக்கான்? யாரெல்லாம் அந்த கடவுளை கும்பிட்றாங்களோ அவங்க கூட்டத்தில் உட்காந்துட்டு இருக்கான். அவனும் அதெல்லாம் என்ஜாய் பண்ணிக்கிட்டு தான் உட்காந்துகிட்டே இருக்கான். அதனால் மெய் என்றது இந்த உடம்பு பொய்ன்னு தெரிஞ்சுக்குது. ஐயுணர்வு எய்திய கண்ணும் பயமின்றே மெய் உணர்வு அன்பில் அவர்க்கு அப்படிங்கிறத திருவள்ளுவர். மெய்வாய் கண்மூக்கு செவி இந்த 5 புலன்களை வச்சு நீ என்ன தான் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாலையும் அதெல்லாம் உதவாது. உனக்குள்ளே இருக்கக்கூடிய கடவுளை நத்தவத்தவர் உள்ளிருந்து ஓங்கும் நமச்சிவாயா யோகி ஹிருத் பத்ம வாசினி, யோகியுடைய இருதய தாமரையில் அமர்ந்து கொண்டிருக்கிறவன் இறைவன். இந்த மாதிரி புரிதல் வந்த பின்னால் நீ வெளியே பார்க்குறத விட்டு உள்ளே பார்ப்ப. அதனால தான் பெரிய பெரிய மகான்கள் சித்தர்கள்லாம் பார்த்தா அழுக்காக சுற்றின்னு இருப்பாங்க. அவங்க பாட்டே நீ பார்த்தியானா, அழுக்கு மெய்கொடு திருவடி அடைந்தேன். எதுக்கும் உதவாத, கண்ணில் புசுலு, காதில் குளுமி, மூக்கில் சளி, மலமூத்திரத்தை வச்சு நீ ஒரு மொபைல் டாய்லெட்டு. ஸோ அழுக்கு மெய்கொடு திருவடி அடைந்தேன், உன் பாதத்துக்கிட்ட சேர்ந்துருக்கேன். பிழைப்பனாயினும் திருவடி பிழையன். நான் எந்த தப்பு வேணால் பண்ணுவேன், ஆனால் உன் பாதத்தை மறக்க மாட்டேன். கருதா மறவா நெறிக்கான உன் இருதாள் வனஜம் தரையன்று இசவாய். முருகா, நான் உன்னை மறக்கக்கூடாது, நினைக்கக்கூடாதுன்னா எப்பயோ நான் உன்னோடையே இருக்கணும். அதுக்கு என்ன பேர்? தைல தாரை. எண்ணெயை நீ இப்படி விட்டியானா அப்படியே நூல் பிடிச்ச மாதிரி கொட்டினே இருக்கும். அந்த மாதிரி கடவுளை பற்றி எண்ணங்கள் சீஸ்லெஸ் தாட்னுவாங்க. அந்த மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கணும் நம்மக்கிட்ட. கருதா மறவா நெறிக்கான, தட் வில் பி மை டிசிப்ளின் ஆஃப் லிவிங்குன்னு அர்த்தம். இன்றைக்கி அந்த அளவுக்கு எப்போ பாரு கடவுளை நினச்சிட்டு இருக்கிறதுன்றது பாசிபிள் இல்லை ஜனங்களுக்கு. ஏன்னா அவங்களுக்கு குடும்பம் இருக்குது, ஆஃபீஸ் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஸோ தி ஒன்ட் பி ஏபிள் டு கான்சன்ட்ரேட். ஆனால் இந்த உலகம் மாயை என்று தெரிந்து கொண்ட நிலையில் பொய்யாயின எல்லாம் போயகல வந்தருளி மெய்ஞானம் தன்னை மிளிர்விக்கும் மெய்யறிவே. எல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பின்னால் மெய்ஞானத்தை தேட வேண்டும். அது வரைக்கும் இந்த உலகத்தில் தான் இருப்போம். ஒரு ஹஸ்பண்ட் இருந்தான், அவனுக்கு 3 பொண்டாட்டி இருந்தாங்க. அவன் காசிக்கு போகிறேன்னு கிளம்புனான். ஒரு பொண்டாட்டிட்டு உனக்கு என்ன வேணும்னா, எனக்கு பனாரஸ் பட்டு சேலை ஒன்று வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னா. இன்னொரு பொண்டாட்டி காசி அல்வா வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னா. 3வது பொண்டாட்டி எனக்கு ஒன்றும் வேணாங்க, நீங்கள் நல்லபடியாக போய் நல்லபடியாக வாங்க அப்படின்னா. இவன் காசிக்கு போனான். வந்த உடனே பனாரஸ் பட்டு பொண்டாட்டி கொடுத்தான், அல்வா பொண்டாட்டிக்கு அல்வா கொடுத்தான். இந்த 3வது பொண்டாட்டி நீ வந்தால் போகிறனாலே அவள் தோல் மேலே கை போட்டுன்னு ஜாலியாக போயிருந்தான். இவங்கெல்லாம் கேட்குறாங்க, ஐயோ 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 என்ன கிரமம் பண்ணுறது, நீங்கள் என்ன கேட்டீங்களோ அதை கொடுத்தேன், அவள் என்ன கேட்டால் அது பாரு அவள் கூட போயிருக்கிறேன் நான். அந்த மாதிரி இந்த உலகத்தில் சுகங்களை கேட்குற பக்தர்கள் தான் ஜாஸ்தி, கடவுளை கேட்குற பக்தர்கள் இல்லை. அதுக்காக எனக்கு கடவுள் தான் வேணும்னு கேட்குறவங்க யாரும் இருக்காங்க? யாரும் கேட்குறது இல்லை. கடவுளை இவங்க ஒரு விஷ் ஃபுல்ஃபில்லிங் ட்ரீ இல்லை ஏடிஎம் கார்டு மாதிரி வச்சுருக்குறாங்க. அந்த கடவுளுக்கு ஒரு ஊதுவத்தி காட்டிட்டு ஒரு தேங்காய் வச்சுட்டு ஏதோ ஒரு பூஜை பண்ணிட்டாக்கா அதுக்கப்புறம் கடவுள் இவன் கேட்குற லட்டு பூந்தி முறுக்கு காராசியோ எல்லாம் கொடுத்துன்னே இருக்கணும் இவனுக்கு. ஸோ இன்னும் கூட ஒரு பெர்ஃபெக்டான ஒரு பக்குவமான ஆன்மீக உணர்வுகள் இந்த மண்ணில் வரலை. இங்கே வள்ளலார் இருந்தார். அவர் திருவல்லிதாயம் லூகாஸ் டிவிஎஸில் ரோஹிணி இண்டஸ்ட்ரீஸு லூகாஸ் டிவிஎஸ் எல்லாங்கிறதுல முகப்பேராக படப்பை அங்கே பாடி அந்த கோயிலுக்கு போகிறார்.
ரொம்ப பழைய காலத்து கோயில். ராமர் பூஜை பண்ணது, ரிஷிகள் எல்லாம் பூஜை பண்ணது அந்த கோயில் திருவலிதாயம். அங்கே போய் பார்த்தா ஒரு சிவலிங்கம், அதுக்கு ஒழுங்காக துணி கூட இல்லை. அதை பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப வருத்தமாயிப்பது. நைந்த கந்தைக்கும் கதியேற்றீரோ ஐயா அப்படின்னார். கிழிஞ்ச துணி கூட கதி இல்லாமல் உட்காந்துக்கிறியா சாமினார். நைந்த கந்தைக்கும் கதியேற்றீரோ ஐயா. ஸோ உலகத்தில் நிறைய கோயில் இன்றைக்கி தமிழ்நாட்டிலேயே ஒரு 100க்கு 10-15 கோயில் தான் கொஞ்சம் வசதியான கோயில். மற்றபடி 70-80 கோயிலுக்கு எந்த வசதியும் இல்லை. அதாவது நிறைய கோயில் பூட்டி தான் இருக்கும். நீ போய் அந்த ஐயரை வீட்டிலேருந்து கூட்டின்னு வரணும், அவர் உனக்காக திறந்து கற்பூரம் நீ கொண்டு போய் இருந்தால் தான் காட்ட முடியும். அவர்கிட்ட கற்பூரம் கூட ஒன்றும் இருக்காது. அந்த மாதிரி தான் பெரும்பாலான கோயில்கள் எல்லாம் இன்னைக்கு. Question from கோவிந்தன் சார். சான் பிரான்சிஸ்கோ நகரில் உள்ள பே ஏரியாவில் முன்பு ஒரு முறை நடந்த சத்சங்கத்தின் போது ஆங்கில தொலைக்காட்சி ஒன்றிற்கு தாங்கள் அளித்த பேட்டியில் டெத் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்லும்போது இட் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் தட் த பாடி கெட்டிங் ஃபில்ட் வித் அ ஹோலி ஸ்பிரிட் என்று பதில் கூறியிருக்கிறீர்கள். இதற்கு பைபிளை மேற்கோள் காட்டி பேட்டி அளித்திருக்கிறீர்கள். ஆனால் டெத் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி வேறு பல அருளுரைகளில் குறிப்பிடும்போது உடலிலிருந்து ஆன்மா விடுவிக்கப்பட்டு இந்த உடலும் ஆன்மாவும் ஒன்றை ஒன்று நேருக்கு நேர் பார்த்து கொள்கிற நிலை என்றும் கூறியிருக்கிறீர்கள். தாங்கள் ஞானம் பெற்ற நிகழ்வினை கூறும்போது உடலோன் தன்னை உயிரோன் நோக்கொட்டி பார்த்திட்டான் என்று தங்களுக்கு படிக்கப்பட்ட நாடிகளும் விளக்கம் தருகின்றன. இந்த 2 நிலைப்பாடுகளையும் விளக்கி அருளுமாறு. எல்லாம் ஒரே நிலை தான். இது உடல், இதுக்குள்ளே இருக்கிற ஆத்மாவை நீ உயிர்னு சொல்லிக்கலாம். உள்ளே இருக்கிற ஆத்மா இல்லையா, அதை உயிர்னு சொல்லிக்கலாம். ஸோ இந்த டெத் எக்ஸ்பீரியன்ஸுன்றது என்ன? உடம்பில் இருக்கிற ஜோதி தனியாக போயிட்டு இந்த உடம்பும் ஜோதியும் ஒன்றுக்கு ஒன்று பார்த்துக்கிறது, ஈச் விட்னஸிங். இப்போ நாமெல்லாம் இருக்கிறோன்னா, இப்போ நம்ம சாப்பிட்டோம், தூங்கினோம், நடந்தோம், இதெல்லாம் நிஜம். ஆனால் அது இந்த பாடியினுடைய அனுபவங்கள் தான். இந்த ஆத்மா பெறுகிற ஆனந்தம் இல்லையா, அது எக்ஸ்பீரியன்ஸும் சொல்ல மாட்டாங்க, எக்ஸ்ட்ரஸின்னு சொல்லுவாங்க. அனுபவம்னு சொல்ல மாட்டாங்க, அனுபூதின்னு சொல்லுவாங்க. அனுபவம் வேறு, அனுபூதி வேறு. அதில் நாஸ்டர்டாமஸ் என்ற ஒருத்தன் அவன் ஜீசஸ் கிட்ட போய் கேட்குறான், நீங்கள் எப்படிங்க இவ்வளோ பவர்ஃபுல்லாகிறீங்க அப்படின்னு. அதுக்கு ஜீசஸ் சொல்கிறாரு, flesh and blood can give birth to only flesh and blood. It is spirit that gives birth to spirit. Unless you are born with spirit, you don't enter the kingdom of Godங்கிறார். அப்பா அம்மாங்கிற ஒரு எலும்பு தோல் இன்னொரு எலும்பு தோலை தான் இந்த உலகத்தில் பெற்று போடும். நீ பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டால் தான் பரலோக சாம்ராஜ்யத்தினுடைய ரகசியங்கள் உனக்கு புலனாகும் அப்படின்னு கேட்கணும். அது எப்படி நடக்குது அப்படின்னு. பரலோக சாம்ராஜ்யம் ஸ்பிரிட்டு நமக்குள்ளே வர்றது இது எப்படி நடக்குதுன்னு கேட்குறோம். அதுக்கு அவர் சொல்கிறாரு, நோ ஒன் நோஸ். நோ ஒன் நோஸ் ஃப்ரம் வேர் த wind blows நார் வேர் இட் கோஸ், ஸோ இஸ் இட் வித் அ பர்சன் ஃபில்ட் வித் அ ஹோலி ஸ்பிரிட். மூக்குக்குள்ளே வந்த காற்று எங்கேருந்து வந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? மூக்கு விட்டு போன காற்று எங்கே போகுதுன்னு உனக்கு தெரியுமா? அந்த மாதிரி ஒரு உடலுக்குள்ளே வர பரிசுத்த ஆவி, இந்த ஹோலி ஸ்பிரிட்டு எங்கேருந்து இல்லை யார்கிட்டேருந்து நமக்கு வந்ததுன்னு தெரியாது. நம்ம உடம்பு விட்டு அது போகிற போது யார்கிட்ட போச்சுன்னு தெரியாது அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுவார். அதனால் ரெண்டும் ஒரே விஷயத்தை தான் சொல்லுது. தே ஆர் டாக்கிங் ஆஃப் பாடி அண்ட் த ஸ்பிரிட் ஆஸ் நான் என்டிட்டிஸ், அதாவது 2 என்டிட்டிஸ். இது வேற அது வேறங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு வரும் சகாதேவ நாடின்னு குடியாத்தத்தில் இருந்துச்சு, அதில் வரும், உடலோன் தானே உயிரோன் நோக்கொட்டி பார்த்திடு, பார்த்திடவே பலன் தாழ்வல்ல. அதுக்கு என்ன அர்த்தம்? உடலோன் சிவசங்கர், உயிரோன் எனக்குள்ளே இருக்கக்கூடிய சாமி. அவர் அப்போ இருந்தது ராகவேந்தர். ஸோ எனக்கு நான் அண்ணா நகர் பங்களாவில் படுத்துன்னு இருக்கேன், ராகவேந்தர் சாமி வராரு, வந்துட்டு எழுறான்றாரு. நான் தூங்கின்னு இருந்தபோது நானும் அவரும் பக்கத்து நிற்கிறோம். என்னுடைய ஃபிசிக்கல் பாடி இறந்து கிடக்குது. அண்ட் என் உடம்புலேருந்து ஒரு 5 தலை நாகம் வெளியேறி பழனி ஆண்டவனுக்கு இடது பக்கத்தில் நின்று தலையிலேருந்து கால் வரைக்கும் தங்கமயமான ஒரு சித்தராக மாறிப்போகுது. மாறிட்டு பௌர்ணமிக்கு 8 ரூபா, 11 பௌர்ணமி அப்படின்னு 2 மந்திரம் கொடுக்குது. இதுதான் எனக்கு கிடைச்ச டெத் எக்ஸ்பீரியன்ஸ். என்ன அர்த்தம்? உடலுக்குள்ளவன் உயிருக்குள்ளவன். உயிருக்குள்ளவன் யார்? ராகவேந்தர். உடலோன் தானே உயிரோன், 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. இந்த இறந்து கிடக்கிற உடல் இல்லையா, அது உடல். அவர் ராகவேந்தர் இருக்கார் இல்லையா, என் பக்கத்து ஜோதியார் நின்று, அது உயிர்.
அதுக்கப்புறம் என்னது, உடலோன் தன்னை உயிரோன் நோக்கொட்டி பார்த்திட்டான் அப்படின்னா ரெண்டும் ஒன்றுத்து ஒன்று விட்னஸ் பண்ணிக்குது. பார்த்திடவே பலன் தாழ்வல்ல. இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா, வருகையுறும் பார்ப்பனன் நடையொட்டி பார்ப்பனன் சேர்க்கை தன்னால் பல்லிலை சேத்திராளனம் சென்று புண்ணிய லீலைகளை நிகழ்த்திடுவாய். பார்ப்பனன் நடைன்னா குருதசை. குருதசை வர்றபோது எத்தனையோ கோயில்களுக்கெல்லாம் நீ போவ, உனக்கு உடம்புலேயே குரு பகவான் இருப்பார், ஜூபிட்டர் இருப்பார். அதனால் எந்த கோயிலுக்கு போனால் அந்த கோயிலெலாம் விளங்கும். பார்ப்பனன் சேர்க்கை தன்னால் குருவையும் உடம்புல வந்துடுவார். பல்லிலை சேத்திராடனம் சென்று நிறைய சேத்திரங்களுக்கு போய் புண்ணிய லீலைகளை நிகழ்த்துவார். அப்போது சிவசங்கர் பாபா கெடுக்கிற ஸ்பிரிட்டுக்கு அந்த பவர் இருந்தது. எப்படி உன்னுடைய செல்ஃபோன் டவுன் ஆகி போச்சுன்னா நீ சார்ஜ் பண்ணிக்கிறியோ, அது மாதிரி கோயிலில் இருக்கிற எல்லா கல்லுங்களுக்கும் 12 வருஷம்தான் சார்ஜ். நீங்கள் யாகம் வளர்த்து கடஸ்தாபனம் பண்ணி அதில் ஸ்டோர் பண்ணுறீங்களே, அதுக்கு 12 வருஷம்தான். அந்த 12 வருஷமே அதை நீ உருப்படியாக வச்சுக்கிறதுக்காக டெய்லி யாகம் வளர்க்கணும், அபிஷேகம் பண்ணணும், நைவேத்தியம் வைக்கணும், எல்லாம் பண்ணணும். ஏன்னா ஜனங்க போய் வாங்கினேங்கிறாங்களா, அப்போ குறைஞ்சிக்கினே இருக்கும். அந்த மாதிரி அதுக்கு லிமிட்டேஷன் இருக்குது, 12 வருஷம். எங்களை மாதிரி மகான்கள் போகிற போது தட் உயிர் துடிப்புள்ள இறையாற்றல்ன்றோம், நாங்கள் ஆர்கானிக்ன்றோம். அப்போ அந்த கோயிலுக்கு சார்ஜ் கிடைக்கும். அப்போ தமிழ்நாட்டில் நான் எத்தனை கோயிலுக்கு போனனோ அத்தனை கோயிலுக்கும் நான் சும்மா ஒரு கோயில் இப்படி சுற்றிட்டு வந்தால் ஒரு கும்பாபிஷேகம் அந்த பவர் கட்சி. இது அவ்வளோ ஈஸியாக புரிய வைக்க முடியுமா? எப்படி நடக்கும் என்ன எதுவும் புரிய வைக்க முடியுமா? வல்லக்கோட்டை கோயில் ஓலை குடிசையில் இருந்துச்சு. வல்லக்கோட்டை நான் ஜூலை மாதமாக என்னவோ போனபோது ஒரு ஸ்ரீலங்கா எம்பசியில் இருந்த ஒருத்தர் அந்த கோயிலை எடுத்து அப்போ தான் அவங்கெல்லாம் பிரயத்தனம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன், வர்ற செப்டம்பரில் உங்கள் கோயில் கும்பாபிஷேகம் என்ன? அவங்க சொன்னாங்க, என்னங்க சொல்கிறீங்க, இப்போ தான் 3 மாதமாக இது நடந்துக்கிட்டு இருக்கு. நான் சொன்னேன், நடக்கும் போங்கன்னு. அதுக்கப்புறம் அவங்க ரத்தனகிரி கோயிலுக்கு போனாங்க. ரத்தனகிரி சாமி அவர் வேறு எதுக்கோ பண்ணி வச்சுருந்த ஒரு பிள்ளையார் சிலை இது எடுத்துன்னு போங்க, சீக்கிரம் நடக்குன்னாரு. பிள்ளையாரை கொண்டாந்து உட்கார வச்சாங்க. 3 மாதத்தில் டக்குன்னு ஏதோ ஒரு வகையில் நான் பழைய கோயில் தான் ரெடி பண்ணிட்டாங்க. யாரோ புண்ணியாத்மா ஒரு வீடு ஒன்று வாடகைக்கு எடுத்து வல்லக்கோட்டை கோயிலுக்கு வர எல்லாருக்கும் சாப்பாடு போட ஆரம்பிச்சது. அது ஒரு ஆடட் அட்ராக்ஷன் ஆகி போச்சு. வரவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுறாங்க. நாங்கள் ஒரு கிராமத்து கோயில் மாதிரி இருக்கும் அந்த காலத்தில். இப்போ அங்கே ஃபேக்ட்ரியெல்லாம் வந்துச்சு, பக்கத்தில் நிறைய ஃபேக்ட்ரியெல்லாம் வந்துச்சு. இப்படி ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு தலையெழுத்து இருக்குது. அது எப்போ வரணுன்னுக்குதோ அந்த நேரத்தில் அது வந்தே தீரும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், பழைய பிரைம் மினிஸ்டர் தான் சந்திரசேகர், அவனுக்கு ஒரு ஜோசியன். அந்த ஜோசியன் சொன்னால், இதுக்கு முன்னால் நீ திருவக்கரை கோயிலில் பூஜை பண்ணியிருக்க, அதனால் நீ திருவக்கரைக்கு கோயிலுக்கு போனால் பிரைம் மினிஸ்டர் ஆகிடுவேன்னா. அந்த ஆள் எங்கேயும் யூபிக்காரன் திருவக்கரை கோயிலுக்கு வந்தான், சாமி கும்பிட்டான், 54 பேரை வச்சு பிரைம் மினிஸ்டர் ஆகிவிட்டான். அப்போ அந்த ராகவேந்திரான்ற ஜோசியர் அவர் சொன்னார், பெரிய உயரமான ஆஞ்சநேயர் கோயில் ஒன்று கட்டணும் அப்படின்னா. அப்போ தான் இங்கே நங்கநல்லூரில் ஆஞ்சநேயர் கோயில் கட்டுறாங்க. சிலை வேணும். அந்த சிலையை இவங்க ரெடி பண்ணிடுறாங்க. அதில் குடமுழுக்கு பண்ணோம் இல்லையா, அப்போ இவங்களுக்கு ஒரு மீட்டிங் நடக்கும். சித்தர்கள் யோகிகள்லாம் மீட்டிங் போடுவாங்க. இந்த மாதிரி ஒரு கோயில் போஸ்டிங் வருது, யார் போகிறீங்கன்னுவாங்க. அப்போ வடநாட்டில் ஒரு மலை மேலே இருந்த ஒரு சிவன், அங்கே பூஜையில் ஒன்று ஜனங்கள்லாம் போகிறத நிப்பாட்டிட்டாங்க. அந்த எனர்ஜி கொண்டு வந்து நங்கநல்லூர் ஆஞ்சநேயரில் இறக்குனாங்க. அதனால் இங்கே பாரு, நங்கநல்லூர் கோயில் நல்லா தான் இருக்கும். அண்டு யாருன்னா போனாக்கா தொன்னையில் இன்னும் பிரசாதம்லாம் வேறு ரெகுலராக கொடுக்குறாங்க. கோயிலையும் நல்லா வச்சுருக்காங்களா இல்லையா? இது ஒரு உதாரணம். அதே மாதிரி ஒரு மொழியாக இருந்தார் சச்சிதானந்தம்னு சொல்லிட்டு. அவர் மௌனம் விரதம் வச்சுன்னு ஊராக கோயிலாக சுற்றிட்டு இருந்தார். அப்போ நம்ம செஞ்சிக்கோட்டை கீழே கமலக்கண்ணி அம்மன் ஒரு கோயில் இருந்துச்சு. நைட்டு எங்கே போய் தூங்குறது, அதனால் கமலக்கண்ணி அம்மன் கோயிலில் போய் படுத்துக்கினார். அந்த அம்மா தேசிங்கராஜன் காலத்தில் ஓஹோன்னு இருந்த கோயில் அது. பூஜை இல்லை, ஒன்றும் இல்லை. இவர் கனவுல சொல்லித்தான், நான் உடம்புக்குள்ளே வந்துடுறேன், உனக்கு அருள் வாக்கு கொடுக்குறேன், இதை வச்சு நீ எப்படியாவது கோயில் எனக்கு கட்டி நல்ல இடத்துல வச்சிருன்னு. இவருக்குள்ளே அந்த அம்மா வந்துச்சு. ஸோ இவர் ஜனங்களுக்கு எழுதி காட்டுவார். அப்போது கமலக்கண்ணி அம்மனை கும்பிட்டு செஞ்சு ராஜங்காலத்தில் இருந்தவங்கெல்லாம் உலகத்தில் பிறந்துக்கிறாங்க இல்லையா, அந்த ஓல்டு கனெக்ஷனில் அந்த சாமியார்கிட்ட வருவாங்க. இவர் அவங்களுக்கு சொல்கிறது நடக்கும். அப்போ அவங்க ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. இப்படியே இவங்க அந்த வசூல் பண்ண பணத்தில் இங்கே அழகாக கலவையில் கமலக்கண்ணி அம்மன் கோயில் கட்டிக்கிறார். அம்பாள் படுத்த மாதிரி இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சிலை இருக்கும், அம்பாள் படுத்த கோலத்தில் இருக்கும். அது இவர் கட்டினது தான்.
சச்சிதானந்தம் காட்டினது தான். இப்படி உலகத்தில் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு கோயில் வருதுன்னா அதுக்கெல்லாம் காரணம் காரியம் இருக்கும். இப்போ நீங்கள் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போகிறீங்க. ஸ்ரீரங்கம் கோயில் மைல் கணக்கில் இருக்குது. இந்த மூலையிலேருந்து அந்த மூலை வரைக்கும் மைல் கணக்கில் இருக்குது. அது ஒரு காலத்தில் ஒரு சாபத்தினால அங்கே இருக்கக்கூடிய காவேரியில் மூழ்கிடுச்சு, மணல் மூழ்கிச்சு. அது ஸ்ரீரங்கம் கோயில் மணலில் மூழ்கிடுச்சு. அவ்வளோ பெரிய கோயில். ஒரு குதிரை மேலே ஒரு ராஜா வரான். நம்ம பேர் வளவன், சோழராஜா. அப்போ அந்த மரம் ஒன்று இது மொட்டையா, அது மேலே ஒரு கிளி வேதம் சொல்லியிருந்தது. என்னடா இந்த இடத்துல கிளி வேதம் சொல்லுதுன்னா ஏதோ இருக்குதுன்னு தோண்ட சொல்கிறான். தோண்டி பார்த்தா அங்கே தான் இருக்குது ரங்கநாதர் கோயில். இன்றைக்கி நீ பார்க்குற ரங்கநாதர் கோயில் மண்ணில் போயிருந்தது. அவன் அதை எடுத்து கிளி சொன்னதுனால, அவன் எடுத்து காட்டுறதுனால அவன் பேர் கிளி வளவன் ஆகிப்போச்சு. இப்படியாச்சு. அதே மாதிரி இன்றைக்கி இதில் காரைக்குடி பக்கத்தில் கோவிலூர் ஆண்டவர்னு ஒரு கோயில். அவங்க இன்றைக்கி அமெரிக்காவிலலாம் கோயில் கட்டிட்டாங்க. காரைக்குடிக்காரங்க கோவிலூர் ஆண்டவர் கோயில் சூப்பராக கட்டியிருக்காங்க அமெரிக்காவிலாம். அந்த ஊரில் இருக்கிற ஒரு பையன் அவங்க அம்மா இடுப்பில் உட்காந்துக்கிறான். ஒரு வடநாட்டு சாமியார் அங்கே வர்றாரு. அம்மா இடுப்பில் இருக்கிற அந்த குழந்தைய பார்த்து, ஆண்டவர் ரொம்ப நல்லா இருக்கார் அப்படின்னாரு. அவங்களுக்கு ஒன்றும் புரியல. எல்லாரும் அந்த குழந்தைய ஆண்டவர் ஆண்டவர்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த காலத்தில் திண்ணப்பள்ளிக்கூடம் தான் மதுரைக்கு வரணும், அவங்க ஊரில் இல்லை. அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, காதுக்கு கடுக்கன்லாம் போட்டு மொட்டை அடித்து நாதூசரம் வச்சு அவங்க குரு வாத்தியார் வீட்டில் கொண்டு போய் விடுவாங்க. வாத்தியார் பண்றடி சமைச்சு போடுவா. இவங்க அங்கே படிப்பாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை 2 தடவை ஊருக்கு வருவாங்க. அப்படி ஒரு நாள் வெகேஷனுக்கு ஒரு வரணும். அந்த வாத்தியாருடைய மனைவி சொல்கிறா, அப்பா நீ ஊருக்கு போறிய, உன் ஊர் பக்கம் நிறைய மயில் இருக்குதுன்றாங்க, எனக்கு ஒரு மயில் கொண்டு வரியா அப்படின்னாங்க. சரின்னு ஒரு வந்து காட்டுக்குள்ளே மயில் தேடி போகிறார். போய் டயர்டாகுதுன்னு ஒரு மரத்தடியில் படிக்கிறார். பார்த்தா கனவுக்குள்ளே ஒரு கனவு வருது. கனவுக்குள்ளே கனவு. ஒரு ராஜா இருக்கான், அவன் படுத்துன்னுக்கிறான். அந்த இடத்துல ஒரு வாள் கிடக்குது. இவன் அந்த வாளை தொடர போது ஒரு புலி வந்து மேலே பாயிற மாதிரி இது. இந்த ஆள் நம்பாளுக்கிறார் குழந்தை, வாத்தியார் பையன். இவர் கண்ணு முழிச்சு பார்த்தா அந்த இடத்துல கத்தியுது. ஏன்னா அந்த கோயிலூர் ஆண்டவர் கோயிலை கட்டின ராஜா இல்லை, அவன் தான் இப்போ பிறந்துக்கிறான் திரும்பியும். அந்த புண்ணியத்தில் தான் இவனுக்கு அந்த தெய்வம் அந்த எண்ணங்கள்லாம் வருது. ஆண்டவர்னு இவரை கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அங்கே தோண்டி பார்த்தாக்க அங்கே வந்தது தான் நீங்கள் பார்க்குற சிவன் கோயில், கோயிலூர் ஆண்டவர் கோயில். அப்படி வந்தது தான். இப்படி உலகத்தில் கண்டதே கொண்டதே கொண்டு பார்த்ததையே பார்ப்போம், நடந்ததே திருப்பி நடக்கும். ரீவைண்டு இல்லையா, ரீவைண்டு ஃபாஸ்ட் ஃபார்வேர்டு. அந்த மாதிரி இந்த நாட்டில் இருக்கிற எவ்வளோ கோயில்கள் இப்படி வந்தது தான். எல்லா கோயில். இப்போ திருவண்ணாமலை இவ்வளோ பெரிய கோயிலாகுது, அது வல்லாள தேவராஜன் கட்டினது. உண்மையான கோயில் அடி அண்ணாமலை. நீங்கள் மலையை சுற்றி வர்றபோது அடி அண்ணாமலையில் அதுதான் பழைய காலத்து கோயில். இந்த கோயிலுக்கு வல்லாள தேவராஜன் அவனுக்கு குழந்தை இல்லையேன்னு கேட்டான். அப்போது அண்ணாமலையார் நானே உனக்கு குழந்தையாக பிறக்கிறேன்னு சொன்னார். அதுக்கு பின்னால் அவன் நல்ல வசதியாகி அந்த கோயிலை கட்டினான். அதனால் இன்றைக்கும் பெரிய கோயிலில் இருக்கிற அண்ணாமலையார் சுடுகாட்டுக்கு போய் அந்த வல்லாள தேவராஜனுக்கு கர்மதி பண்ணிட்டு வர்றாரு, தோஷம் பண்ணிட்டு வர்றாரு. அதனால் நீங்கள் பார்க்கறது வேறு, உண்மையில் நடந்தது வேறு. எல்லாத்துக்கும் காரண காரியங்கள் இருக்கும். இல்லாதது எதுவும் புதுசாக வர்றதில்லை. ஓகேவா? பாடலாமா? தாயாகி தந்தையாகி தர்மத்தின் உருவமான தனிப்பெரும் தெய்வம், ஒலியாகி ஒளியாகி அனைத்திலும் ஓர் உருவமாகி உள்ளமர்ந்த சிற்பரன், பார்ப்படும் நிகழ்வெலாம் கூர்ந்து நோக்கின் இவன் விளையாட்டன்றி வேறுபடும் கருத்தொன்றில்லை காண், இனி நோக்கும் இடமெல்லாம் இவனன்றி வேறில்லை என நீ கமர நிறைந்திருக்கும் தத்பரன், அஞ்ஞானமழிக்கும் மருட்கடல் பரம்பொருள் சிவசங்கரன் எம்பிரான் 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 மோக்ஷம் தரும் எம்பிரான் மோக்ஷம் தரும் எம்பிரான். தகுதியிருந்தால் தருணமறிந்து தானே உவந்து, தகுதியிருந்தால் தருணமறிந்து தானே உவந்து மோக்ஷ
மோட்சம் தரும் எம்பிரான் எம்பிரான். எங்கோ பிறந்திருந்தாலும் எத்திக்கீழ் திரிந்திருந்தாலும், எங்கோ பிறந்திருந்தாலும் எத்திக்கீழ் திரிந்திருந்தாலும், உன் கணக்கிங்கு இவனிடம் இருக்கும் பட்சம் மோட்சம் தரும் எம்பிரான் எம்பிரான். மோட்சம் தரும் எம்பிரான். அண்டம் அளந்தவன் அலட்டிக் கொள்ளாமல் அனாயாசமாய் அனைத்தும் செய்தான். நீலகண்டன் இவன் கலிவிலை என்னும் கொடுநெஞ்சை தானேற்று நம்மை காத்து நின்றான். வெறும் பிண்டம் அல்ல நீ அகண்டமாய் நானுந்தனுள்ளே என்றருள் செய்தான். வெறும் பிண்டம் அல்ல நீ அகண்டமாய் நான் உந்தனுள்ளே என்றருள் செய்தான். பல கண்ட சுழலினின்றும் மீட்டு ஏனை அவன் அண்டையில் அரவணை தருள் புரிந்தான். மோட்சம் தரும் எம்பிரான். ஓம் ஜெய் சிவசங்கரரே சுவாமி ஜகத் பரிபாலகரே, ஆதி சங்கர அவதாரா அநாத ரக்ஷகரே. ஓம் ஜெய் சிவசங்கரரே. அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி, அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி, கருணாகர கீர்த்தி. மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி. ஓம் ஜெய் சிவசங்கரரே. ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி சுவாமி, அற்புத அருள் ஜோதி. ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி. ஓம் ஜெய் சிவசங்கரரே. நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம். நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.